சமீப காலமாக நம்ம இப்போ ஒரு 50-60 வயசு இருக்க பெண்மணிகளுக்கு நிறைய பேருக்கு மார்பில் கட்டி இருக்கிறத பார்க்குறோம். அது வலி இல்லாத கட்டின்னு அந்த பெண்மணி நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்துடுறாங்க. அவங்களுக்கு அது கேட்ராக்ட் சர்ஜரி ஒன்று பண்ணணும் மேடம், அதனால நான் போயிட்டேன், 2 மாதம் கழிச்சு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா கட்டி 4வது ஸ்டேஜுக்கு போயிடுது. ஸோ மார்பில் எப்போ கட்டி இருந்தாலும், அது சிறு வயதுகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டி வருது, இல்லை ஒரு நீர் மாதிரி வருது, இல்லை ஒரு ரத்தம் கலந்த ஒரு ஃப்ளூயிட் நம்மளோட மார்போட காம்புலேருந்து வருதுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும். எல்லாருமே நம்ம குளிக்கும் போது ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மளோட ஃப்ளாட் ஆஃப் ஹேண்டை வச்சு நம்ம மார்பு ஒரே சீராக இருக்குதா, இல்லை ஏதாவது ஒரு கட்டி மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு வீக்கம் தென்படுதான்னு கண்டிப்பாக நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது நமக்கு வித்தியாசம் தெரியும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக மருத்துவர் அருகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏர்லியஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சர்வைவல் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் வரும் பட்சத்தில் அதோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிக்கலாக போக வாய்ப்பு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்ம பொண்ணாக இருக்கலாம், இல்லை நம்மளோட அக்காவோட குழந்தைங்களா இருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் கூட இது வர்றதுக்கான, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே நம்ம உருவாக்கிட்டோம். அதனால மார்பில் கட்டி இருந்ததுன்னா மருத்துவரை அணுகி கண்டிப்பாக அது ப்ராப்ளம் இருக்கிற விஷயமா இல்லை இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.